5ஆம் தேதி மனம் திறந்து பேசுகிறேன் என்ற செங்கோட்டையனின் அறிவிப்பு அரசியல் களத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்நேரத்தில் அதிமுகவிலிருந்து விலகுகிறீர்களா, அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை இணைப்பது குறித்து 5ஆம் தேதி பேச உள்ளீர்களா என்ற கேள்விக்கு எதிர்பார்க்காத வகையில் பதிலளித்து ட்விஸ்ட் கொடுத்திருக்கிறார் செங்கோட்டையன். செய்தியாளர்களை பார்த்து திகைத்த அவர், எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டுவிட்டு சூசகமாக பேசி நகர்ந்திருக்கிறார். ஈரோடு சுண்ணாம்பு ஓடையில் வசித்து வரும் அதிமுகவின் ஈரோடு மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் கருப்பண்ணசாமியை அவரது வீட்டில் சந்தித்த செங்கோட்டையன் நலம் விசாரித்தார். உடன் முன்னாள் எம்பி சத்யபாமா, முன்னாள் எம்எல்ஏ தென்னரசு உட்பட கட்சியினர் பலர் இருந்தனர். சந்திப்பு முடிந்து வெளியே வந்த செங்கோட்டையன் செய்தியாளர்களை பார்த்து திடீரென எங்கு கண்டுபிடித்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து 5ஆம் தேதி அறிவிப்பேன் என்ற அவரது பேச்சு குறித்து செய்தியாளர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தனர். அப்போது 5ஆம் தேதி பேசப்போவது கட்சி குறித்தா, உங்களது விருப்பம் குறித்தா, அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தொடர்பாகவா, அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை இணைப்பது குறித்தா, அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளீர்களா, இவற்றில் எவை குறித்து பேச இருக்கிறீர்கள் என்று கேள்விகளை முன்வைத்தனர். அதற்கு நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை என்று பாடல் வரிகளை பாடி பதிலளித்தார் செங்கோட்டையன். 5ஆம் தேதி எதை பற்றி பேசுவேன் என்பது 5ஆம் தேதி தான் தெரியும். இல்லை 5ஆம் தேதி தெரியும். கட்சியை பத்தியா இல்ல உங்களோட விருப்பத்தை பத்தியா? இல்ல இப்ப பாஜக கூட கூட்டணி வச்சனால அதிமுக 26 தேர்தலில் வெற்றி பெறுமா தோல்வி அடையுமாங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதை பத்தியா இல்ல மற்ற அதாவது அதிமுக இருந்து பிரிஞ்சு போனவங்கள மறுபடியும் இணைக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குதா? அதை பத்தி ஏதாவது பேச போறீங்களா? இல்ல பொதுவா வெளிப்படையா பேசப்படுறது வந்து செங்கோட்டையன் வந்து அதிமுக இருந்து விலகுவார் அப்படின்னு ஒரு விலகி திமுக இல்ல மாற்று கட்சி இணைவாருங்கிறாங்க. எது நடக்கும்? சசிகலா மேடம் இவங்க டிடிவியை வச்சு தாவாக அனுப்பவும்னு சொல்லிட்டு 100 பேச்சு இருக்கு. நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. மேலும் 5ஆம் தேதி எதை பற்றி தான் பேசுவேன் என்பது 5ஆம் தேதி தான் தெரியும் என்றும் பதிலளித்து நகர்ந்தார். அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய தங்களை கட்சியினர் கண்டுகொள்ளவில்லை என்ற பேச்சு இருக்கிறதே என்ற கேள்விக்கு 5ஆம் தேதி பதிலளிக்கிறேன் என்று கூறி முடித்தார். அடுத்தடுத்த நகர்வுகளால் 5ஆம் தேதி செங்கோட்டையன் என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அதிமுக தொண்டர்களிடையே மேலோங்கி வருகிறது.